இந்த வீடியோ நம்ம ஒரு மிகப்பெரிய பிளேஜரோட டவுனே பிளாஸ்ட் பண்ண போறோம். அண்ட் இந்த இடத்துல எக்கச்சக்கமான பிளேஜர்ஸ் இருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அண்டர் கிரவுண்ட் இருக்கு. இதுக்குள்ள ரேண்டமா இருக்கிற ஒரு ரூம்ல எக்கச்சக்கமான பாம்ஸ் இருக்கு. அந்த பாம்ஸ் வச்சு மட்டும் நான் இங்க இருக்கிற மொத்த வில்லேஜ் நம்மளால அழிக்க முடியும். இவ்வளவு பெரிய தாண்டி அந்த அண்டர் கிரவுண்ட்ல போயிட்டு அந்த ரூமை கண்டுபிடிச்சு அந்த பாம்பு எடுத்து அந்த மொத்த வில்லேஜஸ் நம்மளால அழிக்க முடியும். இந்த ஆபரேஷனுக்கு நான் தான் ஓனரு, நான் தான் ஹெட், நான் தான் இறங்கி வேலையும் செய்யணும். இருந்தாலும் ஆனா தனியெல்லாம் வரல, பிளானோட தான் வந்திருக்கேன். இதுக்கு எப்படின்னா இங்க பாருங்க, பாருங்க இவ்வளவு கன் வச்சிருக்கோம் பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நெஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. ஏன் பாஸ் டல்லா இருக்கீங்க? இவங்கெல்லாம் வந்து ஸ்வாட்ல அடிக்க முடியாது, அத கன்னுன்ற ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்துட்டேன். அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். ஏய் இங்க பாருங்க, ஒரு ஆள் சிக்கிட்டான். எங்கடா கண்ணிக்கே தெரியலடா எனக்கு. டேய் தம்பி, செத்துட்டானா? செத்துட்டு இருக்காங்க. இந்த கன்னெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இந்த பவுலா பார்த்தா ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. ஏதோ வந்து 90sல யூஸ் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ரைட்டு, இன்னும் வில்லேஜஸ் கிட்டே போல, அதுக்குள்ளேயே ஒருத்தங்க சுத்திட்டு இருக்கானா. அப்ப சரௌண்டிங்ல எவ்வளவு பேர் இருப்பானுங்க பாருங்க. ஓகே, இங்க ஒருத்தர் இருக்கான். ஆனா என்ன ஒரு விஷயம், எய்ம் வந்து ஏதோ ஒரு நிமிஷம் இருங்க. ஏய் இந்த இடத்துல 2 பேர் இருக்காங்க. ஓகே, இப்போ வந்து இதுல ட்ரை பண்ணி பார்க்கலாம். உனக்கு சுடவே தெரியல நீ. ஃபைனலா எப்படியோ டவுன் உள்ள என்ட்ரி ஆகியாச்சு. ஆனா எவனும் காணோம், வீட்டுல வேணா இருப்பானுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டவர் வந்து பிளாஸ்ட் பண்ணிடலாம். ஏய் இது இருக்கும். ஐயோ சே, திடுக்குன்னு ஃப்ரெண்ட்ல வந்து பைக் முத்துற மாதிரி எழுத்த வேற ஃபுல்லா கொச்சு விட்டான். கன் வச்சுக்கிட்டே நமக்கு இந்த நிலைமை. நம்ம நேம் உள்ள அவனா இருக்கானா? யாரும் இல்ல, மேபி மேல இருந்து ஓடியாதாலும் ஓடியாருவானுங்க. எல்லாத்துக்கும் உஷாரா இருக்கணும். கைஸ், அண்டர் கிரவுண்ட் நம்மளோட ஃபர்ஸ்ட் மிஷன் அங்கதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இடத்துல நம்மளோட கண்ட்ரோல் கொண்டு வரணும். அங்க ரேண்டமான ரூம்ஸ்ல பாம்பு இருக்கு, அது வச்சு இங்க இருக்கிற ஒரு வீடியோ நம்ம அழிக்க முடியும். தம்பி ஏப்ரல் ஃபூல். ஓகே, இங்க ஒருத்தருக்கான், அங்க ஒருத்தருக்கான், இங்க 2 பேர் இருக்கிறானுங்க. 2+1+1 போட்டா கூட என்ன 5? கொடூரமா படிச்சேன், ஃபெயில் ஆயிட்டேன், என்ன பண்ண? நண்பர்களே இப்படி உள்ள வந்தாச்சு. வெளியே 4 பேர் இருக்கிறானுங்க. இன்னும் பிரச்சனை இல்லை, ஃபர்ஸ்ட் இங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ரைட், ஒண்ணுமே இல்லைங்க இந்த ரூம்ல. சாவுல ரைட்டு, இப்ப ஆக்ஷன்ல இறங்க வேண்டியதான். தம்பி 4-5 அடி வாங்குறாங்களே அவனுக்கு. ஏகேலயே 2-3 அடியில செத்துருவாங்கன்னு நினைச்சா ரொம்ப ஹெல்த் அதிகமா இருக்கணும் உங்களுக்கு. ஹெல்த் அதிகமா இருக்குன்ற பாருங்க. என்னோட ஏகே வந்து ரொம்ப டேமேஜ் கம்மியா பண்ணு நான் சொல்ல வரேன். ஓகே, எய்ம் இல்லாத காரணத்தினால தூரமா இருந்தா சுட முடியல, ஸோ அதனால பாம்பு தூக்கி போடலாம். ஆனா என்ன ஒரு விஷயம்னா வந்து இங்கதான் வந்து எல்லா பாம்புமே இருக்கு, அது வச்சுதான் டவுனே அழிக்க முடியும். சப்போஸ் இது தூக்கி போட்டு அது எதுனா ப்ரோக் ஆயிடுச்சுன்னா சம்பவம் ஆயிடும். ஓகே, பாம்பு போட்டாலும் சாவல, வேற வழி கிடையாது, ஆயுதத்தை எடுத்துட வேண்டிதான். சக்கரை பொங்கலுக்கு வடகரி போடு, சரியான ஸ்பீடு தோத்துக்கிறோம். வாடா, சம கண்ணுங்க. ஆனா வந்து புல்லட் கம்மியா இருக்கு. இது நம்ம அன்வான்டா யூஸ் பண்ணாம எமர்ஜென்சிக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏய் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த பாம்பு தான் இது. போடு, வேற லெவல் பாம்பு வச்சு டவுனை பிளாஸ்ட் பண்ணலாங்க, அந்த அளவுக்கு பவரா இருக்கு இந்த பாம்பு. ஓகே, இப்போ அடுத்ததான் வேற எவனா இங்க இருக்கானா பார்த்துட்டு இந்த இடத்துல இருக்கிற ரூம் எல்லாமே பாம்பு வச்சு பிளாஸ்ட் பண்ணிடலாம். வேற யாரும் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி தெரியல. நிறைய பேர் வந்து கீழே தான் இருப்பானுங்க. பட் நம்ம கீழே போகணும்னு அவசியம் கிடையாது, அண்ட் கீழே போறதுக்குன்னு வையும் கிடையாது. ஐயோ ஒத்துக்கிறா. டேய் இப்பதானே எங்களை செக் பண்ணிட்டு வந்தேன், எங்கடா வந்துருந்தீங்க? ஓகே காலி. ஓகே, டார்கெட் கிளியரா இருக்கு. நம்மளோட ஃபர்ஸ்ட் பாம்பு இங்க எடுக்க வச்சிடலாம். ஆக்சுவலி இது எந்த அளவுக்கு பவர்னு தெரியல, ஆனா வந்து டெஸ்ட் மேப்ல வந்து கொஞ்சம் நல்ல பவரா தான் வெடிஞ்சுது. ஆக்சுவலி இது நான் எதுல டெஸ்ட் பண்ணேன்னா ஃபிளாட் பால்ல டெஸ்ட் பண்ணேன், ஸோ அதனால எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. பார்க்கலாம். ஏய் பா, செம சவுண்டுங்க அது ஹெட்ஃபோன்ல கேட்டது. ஓ காட், ஒரு ரூமே எக்ஸ்ப்ளோர் பண்ணும், அந்த அளவுக்கு இந்த பாம்புக்கு வந்து பவர் இருக்கு. ஓகே, எல்லா ரூமே வெடிக்க வச்சிடலாம். ஓகே, நம்மளோட அண்டர் கிரவுண்ட் மிஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிச்சு. இப்போ மேலே போயிட்டு எவெல்லாம் இருக்கும் எல்லாரும் போட்டு தள்ளிட்டு மேலே எல்லாத்தையும் பிளாஸ்ட் பண்ணணும். மேலே எங்கேயோ ஒருத்தருக்கான். ஐயோ எங்கேருந்து வரானுங்களே தெரியலங்க. அவனுங்க வரும்போது இவ்வளோ பேர் இல்லை, உள்ள போயிட்டு வெளியே வரும்போது இவ்வளோ பேர் இருக்கானுங்க வெளியே. அந்த மாதிரி செத்துற. ஐயோ 50 பேர் வரானுங்க. சாவுடா, சாவு. உனக்கு சுடவே தெரியல. டேய் விட்டா என்ன சாவ வச்சிருவானுங்க போல இவனுங்க. ஒரு மேகனைஸ்ல 30 புல்லட் இருக்கு. 30 புல்லட்டுமே கண்ணை மூடின்னு சர்றன்னு அழித்துறேன். ஒரு புல்லட் இல்லாம பட மாட்டேங்குது. ரைட்டு, இப்போ வாங்கடா, வாங்க. யாருகிட்ட எல்லா டிஃபென்ஸ் சிஸ்டமும் வச்சிருக்கோம் நாங்க. நம்ம நேம்
ஐயோ என்ன இத்தனை பேர் இருக்கானுங்க. ஓய் என்னடா காத்துல நடக்குற, என்னடா அவன் போயினே இருக்கிறான். பயணங்கள் போய் என்ன அடிப்பேன். 2 பாம்புங்க, மேல ஒண்ணு கீழே ஒண்ணு, நீங்க ஒண்ணு வச்சிருவோம். ரைட் சூப்பர். உள்ள ஒண்ணுமே இல்ல, ஃபுல்லா காலி. பட் வெளிய இந்த பாக்க அப்படியே தான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதனால வெளியே ஒரு பாம்பு வச்சு ஓடிடலாம். வா வா, அந்த பிளாஸ்ட் எஃபர்ட்லாம் வேற லெவலில் இருக்குங்க. அண்ட் ஏதோ க்ளோவிங் எஃபர்ட்லாம் வருது இந்த பாம்பில். ஏதோ ஒன்று இப்போ தான் டவரை காலி பண்ணியிருக்கோம். இன்னொரு டவர் இருக்குது. ப்ளஸ் எக்கச்சக்கமான என்னது வில்லேஜா, வில்லேஜஸ் தானே இவங்க. ஓகே நம்ம வந்து வீடுனே சொல்லலாம். இன்னும் எக்கச்சக்கமான வீடுங்களாம் இருக்குது, இன்க்ளூடிங் திஸ். இவங்க ஸ்டாச்சு தான் ஒரு கேடு. இருங்கடா, இதுவும் பாம்பு வச்சு காலி பண்ணுறேன். ஐயோ எட்ட மாட்டேங்குதுங்க எனக்கு. ரைட்டு கண்ணு வச்சு ஷூட் பண்ணிடலாம். இவன் வேற சைட்ல வில்லு விட்டு வெறுப்பு பாத்துறாங்க என்ன. சரி இவனால எக்ஸ்ட்ரா 2 பாம்பு வச்சிட்டேன். ரைட் இனிமே ஸ்டாச்சு கிடையாது, ஒண்ணும் கிடையாது, போங்கடா. அடுத்துதா இவங்களோட அக்ரிகல்ச்சரை வெடிக்க வைப்போம். இவங்களோட மொத்த எக்கனாமிக்கும் காலி. ஜாய் வில்லேஜஸ். ஏதோ நான் வந்து டெரரிஸ்ட் மாதிரி, ஐ மீன் இவங்களுக்கு நான் டெரரிஸ்டா. அதான் ஜெய் வில்லேஜஸ். நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. சப்போஸ் வில்லேஜருக்கு சப்போர்ட் பண்ணால் ஜெய் வில்லேஜர்னு போடுங்க. இல்லை நான் பில்லேஜருக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னா ஜெய் பில்லேஜர்னு போடுங்க. கிட்ட கிட்ட பாதி பில்லேஜஸ் டவுன் அழிச்சிட்டோம். இதுக்கு நடுவில் நான் 2 டைம் செத்துட்டேன். 2 டைமுமே அங்கே தான் ஸ்பேன் ஆகி மறுபடியும் கண்ணு பொறுக்கி மறுபடியும் அடிச்சு. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, வீட்டில் தரமாக கட்டி வச்சிருக்கானுங்க. ராக்கெட் லான்ச்சர்லேயே அடிச்சாலும் உனக்கு வீடு போகும், லாஸ்ட் ஆக மாட்டேங்குது. ஓகே இப்போ நம்ம ஃபைனலாக 2வது டவரை அழிக்க போகிறோம். கிட்ட 3 இடத்துல வச்சிருக்கோம் பாம்பு. ஓகே ஒன்று வெடிஞ்சிச்சு. அண்டு இன்னும் வெடியில. ஓகே அடுத்ததான் அந்த டவர் மேலே போயிட்டு ஒரு பாம்பு வச்சுட்டு வருவோம். ஆக்சுவலி வந்து இந்த டவர் உள்ள வந்து மேலே போகிறதுக்கு படிக்கட்டே கிடையாது, படிக்கட்டே வைக்கல அவன். ஸோ அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு நான் கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வச்சுலான்னு விட்டேன். ஓகே இப்போ மேலே வச்சு மேலே பிளாஸ்ட் பண்ணிடலாம். பாம்பு வந்து கிளிக் பண்ணால் மட்டும் வெடியாது, ஃபயர் பண்ணாலும் பாம்பு வெடியும். இப்போ பாருங்கள். ஆனால் என்ன ஒன்றுனா நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணோம், இல்லை நீங்கள் போய் சேர்ந்துருவீங்க மேலே. ஓகே நம்ம இன்னொரு பாம்பு வச்சுருவோம். ஆயிடுச்சுப்பா, எவ்வளோ நேரம் ஆகுது. ஆனால் வந்து டிஎன்டி விட அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. இதே போடுறான், 3 பேர் இருக்கானுங்க. ஓகே பட் ராக்கெட் லான்ச்சர் வந்து இன்னும் டேமேஜ் கொடுக்கணும். ஆனால் ராக்கெட் லான்ச்சர் அந்தளவுக்கு டேமேஜ் கொடுக்க மாட்டேங்குது. எனிவேஸ் பட் நல்லா தான் இருக்கு. ஃபைனலா இங்க இருக்கிற மொத்த இடத்தையும் நம்ம அழிச்சிட்டோம். அண்ட் சக்சஸ்ஃபுல்லா நம்மளோட மிஷனும் வெற்றிகரமா முடிச்சிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.